வைங்க, நான் வீட்டுக்கு வந்து பார்ப்பேன். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுப்பா. டேய், நானே 500 1000 மாதம் சம்பாதிக்கலான்னு பார்த்தா 500 கூட மிஸ் ஆக மாட்டேங்குது. உனக்கு ரிமோட் கார் வேணுமா? அட்டிங் போட உன்ன. ஏம்மா நான் அடிச்சீங்க? நான் ரிமோட் கார் தானே கேட்டேன். டேய், நீ சம்பாதிச்சாதான்டா அந்த அருமையே உனக்கு தெரியும். ஆமா, நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் ரிமோட் காரை கேட்ட? சரி சரி விடு, அழாத. அஜய், இந்தாப்பா தயிர் சாதம். என்னம்மா அஜய், ஏன் அழுகுற? அத நான் சொல்லுறேன். ஓ, சாருக்கு ரிமோட் கார் வேணுமா? இதோ வரேன். ஐயோ ஏம்மா விட்டுருமா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. ஐயோ ஏம்மா விட்டுருமா, ஐயோ ஐயோ. ஐயோ, நேத்தே இந்த மிஸ் கூப்பிட்டாங்களே, இவன் வேற என்ன பண்ணானே தெரியலையே. டேய், கிளாஸ்ல என்னடா பண்ண? அம்மா அப்பா நான் ஒண்ணுமே பண்ணல. டேய், ஸ்கூல் வந்துச்சுடா, எழுதுங்கடா. டீச்சர், உள்ள வாங்க. என்ன விஷயம்? டீச்சர், உங்களை பார்க்க 3 பேர் வந்திருக்காங்க. ஐயம்மா, அந்த 3 பேரை உள்ள வர சொல்லுங்க. சரி டீச்சர். உள்ள வாங்க. உட்காருங்க. சரி டீச்சர். ஓ, அஜயா, மாட்டினா அவன். டீச்சர், நீங்கள் நேற்று என்ன கூப்பிட்டீங்க, நான் டைம் ஆச்சு வீட்டுக்கு போயிட்டேன் டீச்சர். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. ஐயம்மா, சொல்லுங்க. ஐயம்மா, அந்த எக்ஸாம் பேப்பர் எடுத்துன்னு வாங்க. ஓகே டீச்சர். டீச்சர், எதுக்கு எக்ஸாம் பேப்பரு? உங்க பையன் இதை காமிச்சானா? இது உங்க பையனோட எக்ஸாம் ரிசல்ட். அவன் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் தான். அதுவும் இது 2 வீக்ஸ் முன்னாடி நடந்த எக்ஸாம். ஐயம்மா, இந்த பேப்பரை கொண்டு போய் அஜய் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுங்க. சரி டீச்சர். ஐயோ, இந்த எக்ஸாம் பேப்பர்லாம் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட தானே கொடுத்தேன். எப்படி இங்க வந்தது? தமிழ் பேப்பர்ஸ் மார்க் 15. வச்சுக்கிறேன். பாரு அஜய், நம்மளே மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நானே கஷ்டத்தில் வாழ்ந்துன்னு இருக்கேன். இதில் நீ வேற பேப்பரில் ஃபுல்லாக ஃபெயிலாக இருக்க. வீட்டுக்கு வா, ஏன் வச்சுக்கிறேன். ஐயம்மா, அந்த பையனை கூட்டின்னு வாங்க. ஓகே டீச்சர். ஐயோ, நல்லா மாட்டிக்கினேன். அன்னைக்கு தான் நான் இவங்கிட்ட பேப்பர் கொடுத்த மச்சு வைங்க. மிஸ்ஸுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியலையே. இங்கே பாருங்க அஜய் பேரண்ட்ஸ். அஜயும் அவனோட ஃப்ரெண்டு தினேஷும் என்ன பண்ணாங்கன்னு இப்போ நான் சொல்லுறேன். தினேஷ், அவங்ககிட்ட நான் பேசணும். வா, நடந்து போயிட்டு பேசலாம். சரிடா. என்ன ஆச்சு? ஒன்றும் பஸ்ஸே வரலையே. ஏய் தினேஷே, உங்ககிட்ட சொல்லண்டா. சொல்லுடா அஜய். ஏய் தினேஷ், நான் எக்ஸாம் பேப்பர் உங்ககிட்ட கொடுக்குறேன்டா. எக்ஸாம் பேப்பர் ஏன்னா நான் எல்லாத்துலேயும் ஃபெயில்டா. நீ வச்சுக்கடா. நான் வீட்டுக்கு கொண்டு போனால் எங்கள் அம்மா அப்பா அடிப்பாங்கடா. டேய் போடா, என் அம்மா அப்பா வீட்டில் நான் வச்சுக்க மாட்டேன். நீ உன் பேப்பர் நீயே வச்சுக்கோடா. போடா, எனக்கு இதெல்லாம் வேணாம். டே ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. டே ப்ளீஸ்டா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்டா. ப்ளீஸ்டா. சரி அழாத. நான் எங்கள் வீட்டிலே வச்சுக்கிறேன், யாருக்கும் தெரியாம. ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ்டா. ஓஹோ, இந்த பசங்க எப்படிதான் பிளான் போடுறா. இப்போ வச்சுக்கிறேன். யார் அவன் அஜய் பேப்பரை தினேஷ் கிட்ட கொடுக்குறான்? அவன் பேப்பர் எது கொடுக்குறான்னு நான் கேட்குறேன். வாங்கப்பா வாங்க. என்ன டை சொல்லுடா, இப்படி பண்ணுவீங்க? எக்ஸாம் பேப்பர் வச்சு பிளான் போடுறீங்க. அஜய், நீ வர ஒவ்வொரு போயிட்டு இருக்கேன்னா ஒழுங்க மாதிரி எதையோ எக்ஸாம் பேப்பரை கொடுத்துடு அஜய். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. மிஸ், சாரி மிஸ். அவன் எதுவும் பண்ணல மிஸ். நான் தான் மிஸ். நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு அவங்ககிட்ட ஒழிச்சு வைக்க சொன்னேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மிஸ். செம்மையாக அடிப்பாங்க மிஸ். நான் தான் அவனை ஒழிச்சு வைக்க சொன்னேன் மிஸ். சாரி மிஸ். என்ன தினேஷ், நீ படிக்கிற புள்ள தானே, நீ எதுக்கு இந்த மாதிரி காதெல்லாம் பண்ணுற? சரி, அவனோட பேப்பர் செட்டா? சாரி மிஸ், இந்தாங்க மிஸ்.
இங்கே பாரு அஜய், ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இது உனக்கு. நான் நாளைக்கு உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறேன். சரி சரி அழாத. இப்போ நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போங்க. இன்னொரு தடவை உங்கள் பையன் பண்ணான்னா டேரெக்டாக பிரின்சிபல் ரூம் தான் போகணும். நீங்கள் கொஞ்சம் அவனை திட்டி வைங்க. ஆ சரி டீச்சர். பாரு அஜய், நான் சத்தியமாக கோபமாக இருக்கேன். இந்த மாதிரி நீ ஒன்றும் தடவை பண்ணுன்னு வெய்யி, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. டிசி கூட்டு வேறு ஸ்கூல் கூட்டின்னு போயிடுவேன். ஆ இங்கே பாரு, உன்னால் தான் நான் டீச்சர்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன். ஒழுங்க முடியாத நீ என்ன பண்ணணும், படிக்கணும். சரிம்மா, இனிமேல் நான் நல்லா படிப்பேம்மா. பாரு, உன்னால பாவம் அது நல்லா படிக்கிற தினேஷ் பையன் திட்டு வாங்கிட்டு இருக்கான் டீச்சர்கிட்ட. நீ நீ தானே அசால்ட்டா சரிம்மான்னு சொல்லுது. போய் சாரி கேளு தினேஷ் பையன்கிட்ட. டே தினேஷ். என்னடா? டே தினேஷே, மன்னிச்சிடுறா. நான் உங்ககிட்ட என் எக்ஸாம் ரிசல்ட் கொடுத்து தப்பு தான்டா. இன்னும் தடவை என்னம்மா என்னதுக்கு அதை மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாம் உங்கள் பொறுப்பு தான், என் பொறுப்பு இல்லை. சரி டீச்சர், அப்படின்னா நாங்கள் கிளம்புறோம். அம்மா என்னம்மா ஆச்சு? ஜெய் சும்மா பேசாத, எனக்கே தலை சுட்டுதேப்பா. நான் போய் பார்த்துக்க போகிறேன், நீ போய் படி போ. சரிம்மா, நான் போய் படிக்கிறேம்மா. சரி அஜய், நீ போய் படிச்சுட்டு நான் போய் தூங்கிட்டு வரேன். சரிம்மா, நான் போய் படிக்கிறேன். சரி, நம்ம படிச்சு நம்ம பாஸ் பண்ண வழியை பார்ப்போம். What is the locomotory organ of amoeba? The locomotory organ of amoeba is pseudopodia. P S E U அப்புறம் வந்து D O P O D I A pseudopodia. What is solar system? The solar system is Mercury, Venus, Earth and Mars, Jupiter, Saturn, Uranus and Neptune. Pluto is not there in the solar system. பாடா, நம்ம எக்ஸாம்க்கு நல்லா ஃபுல்லா படிச்சாச்சு. இனிமேல் பிரச்சனையே கிடையாதுப்பா. அம்மா, சீக்கிரமா சாப்பாடு எடுத்துக்கலாமா? ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, எக்ஸாம் வேற இருக்கு. ஓஹோ, சாருக்கு கோபம் பொத்திக்கிட்டு வந்து போல. ஒழுங்கா உட்காந்து சாப்பிட்றா. சீக்கிரம் கொடுங்க. நீ ஃபர்ஸ்ட் புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்து சாப்பிடு. அம்மா சீக்கிரமா சாப்பிட்டு கொடுங்கம்மா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. சரி, நம்ம புக்கை பக்கத்துல வச்சுட்டு நம்ம உட்காந்து சாப்பிடுவோம். சாமி, என் பையன் நல்லா படிக்கணும். லாஸ்ட் எக்ஸாம் சோஷியல் எக்ஸாம் தான், இதில் கரெக்டாக எழுதிட்டு வந்துடணும் அவன். அம்மா பாய்மா. இங்கே பாசு, நீ அழகாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தீன்னா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்மா? அதை நான் சொல்ல மாட்டேன், நீ ஒழுங்கா ஸ்கூல் போயிட்டு வா. பாய். பாய் பாய். அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஹை, ரிமோட் கார். சர்ப்ரைஸ். அம்மா எப்போம்மா காசு வாங்கிட்டு வந்தீங்க? அது உங்கள் அப்பா தான் சொல்ல வாங்கிட்டு வந்தாரு. சரி, அப்பா எங்க? உங்கள் அப்பா ஆட்டோ ஓட்ட போயிருக்காரு, இதோ வந்துடுவார். நான் ரிமோட் கார் ஓட்ட போகிறேன். பார்க்கவே அழகாக இருக்கு, நம்ம உள்ளே போய் ஓட்டுவோம். நல்ல பையன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.